வேத புத்தகத்தை திறந்து மத்தேயு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. கவனிக்கணும், ஒரு இயேசு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. மலைப்பிரசங்கம் என்பதே ஒரு எல்லாருக்கும் உகந்த ஒரு பிரசங்கம், மலைப்பிரசங்கம். நீங்கள் அடிக்கடி இந்த மலைப்பிரசங்கத்தை வாசிக்கணும். 3 அதிகாரம் உண்டு மலைப்பிரசங்கத்தில். அது மொத்த பைபிளுடைய மொத்த சாரத்தை கொண்டு வந்திருக்க ஆண்டவத்தில். ஆமென் சொல்லுங்க. இந்த மலைப்பிரசங்கத்தில் இயேசு கடைசியாய் சொல்லி முடிக்கிற ஒரு காரியம், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன்தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். என்னை செய்யாதவன் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னாலும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். ஆமா, கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தெரியுமா? சொல்லுங்க. கிறிஸ்தவத்தின் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, கிறிஸ்தவத்தின் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ரகசிய வருகை, ஆத்மாதாயம், நித்திய ஜீவன், அவனுடைய வருகை, பரலோகம், அவ்வளவுதான். அதான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய பெரிய எதிர்பார்ப்பு இல்லையா? என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே என்னை சேர்த்துக் கொள்வார், நானும் கூட செல்வேன் இல்லையா, சேர்ந்து பாடுவேன், சேர்ந்து ஆடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவத்திலே இருக்கிறது. ஆகையால் தான் இந்த கிறிஸ்தவத்துக்காக அநேக தன் உயிரை நீத்திருக்கிறார்கள், அநேக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா இல்லையா? இந்த கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பெரிதான ஒரு பாக்கியம் பரலோக ராஜ்யம். கேள்விப்பட்டீங்க? பரலோக ராஜ்யம் கேள்விப்பட்டீங்களா? 2 பேர் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் போய் திரும்பி வந்தவங்க. ஒன்று பரலோகத்துக்கு போய் திரும்பி வந்தவங்க 2 பேர். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று இயேசுப்பா, 2வது பவுல். இவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போய் அந்த பரலோகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே தேவ தூதர்கள் பேச பாஷெல்லாம் கேட்டுட்டு அவர் திரும்பி வந்து சொல்றாரு, நான் பரலோகத்தில் போனேன், நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அங்கே தூதர்கள் பேசுகிற பாஷையை கேட்டேன். வாசிங்களா? வாசித்திருக்கீங்களா? அப்ப பரலோகம் இருப்பது எதுவுமே நம்ப, பரலோகம் இருக்குன்னு எதுவுமே நம்புறீங்க? 1 2 3 4 5 நீ பரலோகம் போக ஆசைன்னா அடுத்து நரகம் தான் போனோம். இதை விட ரொம்ப வேதனையா இருக்கும். இதுவே எனக்கு வேதனை தான் பாஸ்டர் இருக்குது. இதோட வேதனை உள்ளது நரகம். அதனால தான் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி நம்ம எங்கே போய் சேர்ந்துடணும். ஆமாம், அங்கே ஒரு இலைப்பாறை வீடு இருக்குதான், அங்கே ஒரு கட்டில் இருக்கான் இல்லையா, அங்கே ஒரு மெத்தை இருக்கான், அதில் போய் படுத்துட்டோம்னா நம்முடைய உலகமே மறந்துடுமா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த பரலோகத்துக்கு நீங்க போகணும்னா பைபிள் சொல்லுது, நீங்கள் பிதாவின் சித்தத்தை நீங்க செய்ய வேண்டும். புரியுதா? நீ இந்த உலகத்தில் எதை செய்யறியோ எதை செய்யலையோ, நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் நாட்களிலே பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தவிர மற்ற யாரும் அந்த பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது என்று இயேசுவே சொல்லிவிட்டார். அதனால அது மிஞ்சி வேற யார் சொல்றதுலையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 மத்தேயு எழுதின புஸ்தகம் 1. பிதாவின் சித்தம் என்ன? பிதாவின் சித்தம் என்ன? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்ம வாசிக்கலாம்.
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். மத்தேயு 18:14. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இவ்விதமாக இந்த சிறியரில், அந்த சிறியவர் யார் தெரியுமா? 6ஆம் வசனம் வாசித்தாங்கல்ல, அந்த சிறியவன் யார்? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் தான் அந்த சிறியவன் பயில் போட்டிருக்கு. புரியுதா? அப்ப இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசமா இருக்கிறவர்கள் எல்லாருமே பரலோக ராஜ்யத்திலே சிறியவர்கள் என்று எண்ணப்படுவார்கள். இயேசு சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். என்னிடத்திலே விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவன் கழுத்திலே எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துவது அவனுக்கு நலமாய் இருக்கும். எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்களேன். ஒன்று, பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவராகிலும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் கிடையாது. புரியுதா? பிதாவுக்கு சித்தம் இல்லை. அவர் சித்தம் என்ன? எல்லோரும் ரட்சிக்கப்படவும் இல்லையா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். பைபிள் பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப தேவ சித்தம் என்ன? எல்லா மனுஷரும். நம்ம இந்தியாவில் 148 கோடி மக்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அது பிதாவின் சித்தம். புரியுதா? ஆமா. பாஸ்ட் ஒண்டி கைத்தட்டு போக கூடாது. பாஸ்ட் பரலோகம் போயிடுவாரு. நீ செய்யலனா நீ நரகங்களும் போயிடுவ. ஏன்னா எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அதுக்காக நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டேன். நீ என்னப்பா பண்ற? பிதாவின் சித்தம் செய்து என்ன பண்ற? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிதாவின் சித்தம். நீ அதில் என்ன பண்ற? என்ன ஊழியம் பண்ற? கிராம ஊழியம் செய்யறார். நீங்க லாரி ஓட்டுறீங்க. பிதாவின் சித்தம் செய்யணும். அது ஒரு பக்கம் இருக்கணும், இது ஒரு பக்கம் செய்யணும். நீங்க என்ன பண்றீங்க? பிதாவின் சித்தம். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டு விரும்புறாரு. உங்க பங்கு என்ன? அதுல ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ணா தோத்துறோம். கவனிங்க, பிதாவின் சித்தம் என்னன்னா எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லோரும் தேவனை குறித்து அறிகிற அறிவிலே வளரணும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும்? ஞாபகம் எடுக்கணுமா? செயல்படணும். இல்லைன்னா பரலோகம் உனக்கு ஈஸியாக கிடைக்கணும்ச்சியா? 3 நாளைக்கு துணிட்டு ஓடு, அப்படியே தூங்கி இல்லையா? நோ, உடனே செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அந்த கிராமத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். அந்த கிராமத்தின் மக்களுக்காக போய் ஊழியம் செய்யணும் இல்லையா? உனக்கு ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு ட்ராக்ஸ் வாங்கி போய் என்ன பண்ணும்? அந்த கிராமத்தின் மக்களுக்காக கொடுக்கணும். அப்போ பரலோகம் தெய்வம் உன் மேல ரொம்ப சந்தோஷப்படுவான். புரியுதா? கவனிங்க, நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு எல்லோரும் ரட்சிக்கப்படவும் எல்லோரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய பிதா சித்தமாக இருக்கிறார். இதுல உங்களோட பங்கு கட்டாயம் இருக்கணும். புரியுதா? இல்லைன்னா நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு சித்தத்தை செய்யல. கவனிங்க, ஒரு சில பேர் மாத்திரம் தான் அதை செய்யறாங்க. இப்போ நம்ம சபையுடைய தரிசனம் என்ன? 2030 25,000 பேர் ரட்சிக்கப்படணும். நீங்க என்ன பண்றீங்க? உங்க பங்கு என்ன? அப்படியே திருன்னு முடிக்கிறது பாஸ்டர், திருன்னு முடிக்கிறது. உங்க பங்கு என்ன? ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க, ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. உனக்கு தெரிஞ்சதை செய். ஒரு கேசல் எடுத்து நடத்து,
இல்லையா, ஒரு ட்ராக்ஸ் ஊழியம் செய், ஒரு சண்டே கிளாஸ் ஊழியம் செய், இல்லையா, சபையில் ஏதோ ஒன்று செய். புரியுதா? அப்போதான் ஆண்டவர் உன்னுடைய கிரிகளை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பார். அதை விட்டுட்டு இல்லையா, சாப்பிட்டு 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 இல்லையா, ஸ்தோத்திரம், வியாதி மேலே வியாதி வந்துன்னு இருக்கும். ஏதாவது செய்யுங்க, போய் ஆண்டுக்காக செய்யுங்க. ஆண்டவரே, இந்த தரிசனம் நிறைவேறணும், நான் இதுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்துங்க. நேற்றுக்கு எங்கள் பாஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு காரியம் பேசினேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மத்தேயு 12:38 வாசிங்க. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். சரி, அடுத்தது. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அப்புறம் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு, இப்ப நிமிர்ந்து உட்காருங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். கைத்தட்டுங்க பார்க்கலாம். யோனா யாரு? ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் யோனாவை நினிவே சொன்னா தர்சிச்சு போயிட்டார். பிறகு ஆண்டவர் அவரை சரிப்படுத்தி கொண்டு வருகிறார். யோனா 40 நாள் அந்த நினிவே சுத்திலும் பிரசங்கம். என்ன பிரசங்கம் தெரியுமா? 40 நாள்ல இந்த நினிவே அழிய போகிறது, 40 நாள்ல இந்த நினிவே அழிய போகிறது, 40 நாள் இந்த நினிவே அழிய போகிறது, மனம் திரும்பு. இந்த வார்த்தையை 40 நாளா சொல்றார். கவனிங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு அந்த நினிவே ஜனங்கள் 1,20,000 பேர் என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். நீ சொல்றியா? நீ எப்பயாவது வாய் திறந்து சொல்லியிருக்கேன்? நீ வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல சொல்லியிருக்கீங்களா? ஐயா, உலகம் அழிய போகுது, இயேசு உங்களை நேசிக்கிறார், உள்ள வாங்க, இல்லையா, இந்த பேழைக்குள்ள ஏறிக்கொள்ளுங்க, இல்லையா, ஸ்தோத்திரம் நீ சொல்லணும். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். பைபிள் சொல்லுது, யோனாவிலும் பெரியவர் உனக்குள்ள இருக்கார். கைத்தட்டேன். சகோதரா, சகோதரியே, யோனாவிலும் பெரியவர் உனக்குள்ள இருக்கிறார். அப்ப யோனா பிரசங்கத்தை கேட்டு 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே, உனக்குள்ள இருக்கிற பெரியவர் தானே. நீ சொன்னா அநேக ரட்சிக்கப்படுவாங்க. அழகா வசனம், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆகையால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல், யார் மேல்? ரட்சிக்கப்பட மக்கள் மேல் என்ன பண்ணுவாங்களா? குற்றம் சுமத்துவார்கள். புரியுதா? புரியுதா? நினிவே ஜனங்கள் மனம் தரும். 1,20,000 பேர் மனம் தரும் பண்ணாங்க ஒரு மனுஷன் பிரசங்கத்தை கேட்டு. ஹலோ, அவரோட பெரிய உனக்குள்ள இருக்கிறார். நீயும் ஜோம் பண்ணிட்டு நீ சொல்லி பாரு, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள், இயேசுவை அண்டிக் கொள்வார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், இல்லையா? அவங்களுக்காக தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதுதாங்க பிதாவின் சித்தம். இதை தான் நீ செய்யணும். ஆமா, நீங்க வேலைக்கு போறது உண்மை, உங்கள் குடும்பம் இருக்கிறது உண்மை, எல்லாம் உண்மைதான். அதிலும் நீங்க தேவனுக்காய் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது தேவனுக்காய் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்க கூட படிக்கிறவங்க, உங்க கூட காலேஜில் இருக்கிறவங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்க எல்லார் மேலும் தேவ கிருபை வரும்படியாய், இல்லையா, யோனாவிலும் பெரியவர் உனக்குள்ள இருக்கிறார் என்ற தைரியத்தோடு போய் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, செயல்படு, தேவனுடைய வார்த்தையை சொல்லு, இல்லையா? கர்த்தர் நிச்சயமாய் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை உன்னுடைய பகுதியில் செய்வார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். உண்மைங்க. யோனாவி நம்ம நிறைய முறை, இல்லையா, ஸ்தோத்திரம், நம்ம கூட நம்ம நடக்கமா பைபிள் சொல்லுது, தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வெள்ளியோடும் பொன்னோடும் வந்தாங்களாம். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நீ நினைக்கிறீங்க ஞானம் கிடையாது, எனக்கு அறிவில்லை, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. டோன்ட் வரி, சாலமோனிலும் பெரியவர் உனக்குள்ள இருக்கிறார். புரியுதா? நீ வாயை திறந்தா போதும், அவர் உன் வாயை யூஸ் பண்ணுவார். எதுவுமே செய்யாம
இல்லையா? இயேசுநாதர் உனக்கு நன்மை செய்யணும் எதிர்பார்த்தினா எப்படி செய்வார்? நீ என்ன செய்றீங்க? ஜெபம் பண்றியா? பைபிள் வாசிக்கிறியா? பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது இயேசை பற்றி சொன்னியா? கூட வேலை செய்கிற மக்களுக்கு இயேசை பற்றி சொன்னியா? இதெல்லாம் பரலோகம் உன்னை உற்று கவனிக்கும். பைபிள் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவான். ஊழியம் செய்றீங்களா? செய்யலனா கர்த்தர் உனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டார். ஆமா, கர்த்தர் உனக்கு நன்மை செய்யணும் ஆசைப்படல? ஹலோ, ஆண்டு உனக்கு நன்மை செய்யணுமா? அப்ப நீ என்ன பண்ணு? அவருடைய வேலையை செய். அவருடைய வேலையை செய். வெக்கப்படாத. ஏசப்பா பத்தி சொல்ல வெக்கமே படாத. இல்லையா? நீ பாவம் செய்யதான் வெக்கப்படணும். நீ பாவம் செய்யதான் வெக்கப்படணும். ஆனா ஏசப்பா ஊழியம் செய்ய வெக்கப்படாத. ஏசு நல்லவர்னு சொல்லு. ஏசு நல்லவர்னு சொல்லு. பாவம் செய்ய வெக்கப்படு. புரியுதா? ஆனா பிதாவின் சித்தமாகிய இல்லையா அவருடைய அன்பை சொல்ல ஒரு நாளும் வெக்கப்படாத. பரலோகம் உன்னை கவனமாய் பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கும். ஏன் சொன்னாரு, என் மேலே விசுவாசமா இருக்கிற ஒருவனும் இடறி போக கூடாது. நீங்க தான் ஊழியம் செய்யணும் போய் இல்லையா? நம்ம சபையில் ஞானசான் எடுத்து எவ்வளோ பேர் இன்னைக்கு சபைக்கு வரல, எவ்வளோ பேர் இன்னைக்கு சபைக்கு வரல இல்லையா? உங்க ஊர்ல அவங்க இருந்தாங்கன்னா போய் அவங்கள பார்த்து பேசி அவங்களை எப்படியாவது சபைக்கு கூட்டின்னு வாங்க. அது ஒரு ஊழியம். ஆமென் சொல்லுங்க. புத்தி சொல்றது ஒரு ஊழியம், கொடுப்பது ஒரு ஊழியம் இல்லையா? நீங்க ரோமர் 9ஆம் அதிகாரம் எடுங்களேன். என்னென்ன ஊழியம் இருக்குன்னு பைபிள் போட்டிருக்கு. ரோமர் எல்லாருக்கும் 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றுவாக சொல்ல வேண்டும். ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்ய வேண்டும். போதிக்கிறவன் போதிக்க வேண்டும். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்வது ஒரு ஊழியங்க. ஒரு ஆளு தவறான வழியில் போறானா அவனுக்கு புத்தி சொல்றது அது ஒரு ஊழியம். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இதெல்லாம் ஊழியம். இதுல எந்த ஒரு ஊழியம் நீ செய். புத்தி சொல்றியா? புத்தி சொல்லு. கொடுக்கிறியா? கொடுத்துனே இரு. வஞ்சனை இல்லாம செய்ய எல்லாத்தையுமே. ஆமா சொல்லுங்க. பரலோகத்தின் தெய்வம் உன்னை பார்த்து ஆசீர்வதிப்பா. இரக்கம் செய்யறியா? இரக்கம் செய். இதெல்லாம் ஒரு ஊழியம். செய்யுங்கள். அப்போ அதை பரலோக பிதா உன்னை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹவுஸ் விசிட்டிங் போறீங்களா? ஒரு புருஷர்கள் குடும்பமா சேர்ந்து ஒரு வீட்டை போய் சந்திங்க, ஒரு கிராமத்தை சந்திங்க, ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்யுங்க. நல்லதுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து தெய்வத்தின் நாள். சபை முடிஞ்சுதான் வீட்டில் போனியா? சாப்பிட்டியா? மதியம் சாப்பிட்டியா? ஆமா. ஒரு 4 மணிக்கு குடும்பம் கிளம்பி என்ன பண்ணுங்க? ஒரு கிராமத்துக்குள்ள போங்க. 10 டிராக்ஸ் எடுத்து போங்க. இயேசு நல்லவன் சொல்லுங்க இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் இல்லையா? அதான் நம்ம சபையில் எல்லாரும் குடும்பமா போய் என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். அன்னைக்கு ஓட்டி வச்சுக்கிறாங்க, அன்னைக்கு துட்டு கொடுக்குறாங்க, அன்னைக்கு இது பண்றாங்க போனா எல்லாத்தையும் ஆண்டு எடுத்துடுவாரு. இது கர்த்தர் உண்டு பண்ணின ஒரு நாள். இதில் நீங்கள் தேவனுக்காய் ஊழியம் செய்யணும். சரி, 2வது பிதாவின் சித்தம் என்ன? வாசிக்கலாம். யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. நீங்கள் தேடுவது கூட பிதாவின் சித்தமா தான் இருக்கணும். பிதாவின் சித்தம் இல்லாம நீங்கள் ஒன்றையும் தேடக்கூடாது. அது ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். லூக்கா 6:28. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இதுதான் நீங்க இப்படி தேடணும் ஆண்டவரை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க எதை தேடணும்னா முதல்ல வாசனையா லூக்கா உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்,
உங்களை எதை தேடி போனோம்? நிந்திக்கிறவர்களுக்காக உன்னை யாராவது சபிக்கிறாங்கன்னா அவங்கள தேடி போய் அவங்கள ஆசீர்வதிக்கணும். முடியுமா உங்களால? உங்களை யாராவது சபிக்கிறாங்க, உங்களை திட்டுறாங்க இல்லையா, உங்க மேல கோபமா இருக்கிறாங்கன்னா நீங்க அவங்கள தேடி போய் என்ன பண்ணணுமா? புரியுதா? தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ஒன்னு பேதுரு சொல்றாரு, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் நீங்கள் செய்யாமல். வாசிங்க 3:9. தீமைக்கு தீமையையும் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்படும் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஹலோ, நிமிர்ந்து பாருங்க, இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுங்க. தீமைக்கு தீமை நம்ம செய்யக்கூடாது. கவனிங்க, நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். அப்போ நமக்கு தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ஒரு கன்னத்தில் அடித்தால் செய்வீங்களா? பாஸ்டர், நான் உப்பு போட்டு சோறு துண்டுறேன் பாஸ்டர், எனக்கெல்லாம் சொர்ண தாஸ்தி பாஸ்டர், நரகம் போயிடுவேன். உனக்கு சொர்ண தாஸ்தி தான், உனக்கு டெம்பர் அதிகம் தான் இல்லையா? ஆமா, நான் யார் காலையும் மிதிக்க மாட்டேன் பாஸ்டர், என்ன ஒருத்தர் மிதிச்சிட்டானா விட மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு நீங்க யாரா இருந்தா இன்னைக்கு மனம் திரும்பு. ஏன்னா தீமைக்கு நீ தீமை செய்யக்கூடாது. அது இயேசுவின் சித்தம் கிடையாது. தீமைக்கு தீமையையும் உதாசீனம். உங்களை உதாசீனப்படுத்துறாங்களா? ஆமா பாஸ்டர், நீ போனா என்னை பார்த்து அவர் திரும்பிட்டா பாஸ்டர். திரும்பும் போது நீ தேடி போய் சிஸ்டர் தோத்துறன்னு சொல்லு. உதாசீனத்துக்கு சில பேர் பாருங்க இல்லையா, பதிலுக்கு பதில் செய்ய பாருங்க. இது இப்படின்னா இது இப்படின்னும். பைபிள் சொல்லுது உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யக்கூடாது. தேடி போய் தோத்திரம் போன நீ. உங்களுக்கு நிறைய பேர் உதாசீனம் பண்ணுவாங்க. நீ தேவனுடைய பிள்ளை, உனக்குள்ள இயேசு இருக்கிறார். என்ன பண்ணுவான்? சிஸ்டர் தோத்திரம், இன்னும் என்னை பார்த்து நீங்க ஒரு மாதிரியே போறீங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. போ கேளு, அப்பதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. என்ன சொல்றாரு? உதாசீனத்துக்கு உதாசீனமும் சரி கட்டக்கூடாது. என்ன பண்ணுமா? அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். நீ ஆசீர்வதிச்சா உன்னை தெய்வம் ஆசீர்வதிப்பார். கைத்தட்டுங்க பார்க்க, எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. அதனால தயவு செய்து தீமைக்கு தீமை செய்யாத இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு கணத்துல அடிச்சா நீங்க என்ன பண்ணோம்? நான் என்ன பாஸ்டர் அவ்வளோ கோழையா பாஸ்டர், நான் ஜிம்முக்கெல்லாம் போகிறேன் பாஸ்டர். போ, டோன்ட் வரி. ஆனால் தீமைக்கு தீமை செய்ய. டேய், நான் யார் தெரியுமா? அண்ணா தோத்துறேண்ணா. நானும் இல்லையா 10 பேரை வெட்டி தான் நான் உள்ள வந்திருக்கிறேன். ஸோ இயேசு சொல்லியிருக்கிறான், நான் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன், உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்ய மாட்டேன். நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதம் பாத்திரமாக இருக்கிறேன், ஆகையால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதாங்க தெய்வ பிள்ளை. அதான் நீங்க வாழ்க்கையில வளர்ந்திருக்கின்னு அர்த்தம். சில பேர் பாருங்க, குடும்பத்தில் வீட்டுக்காரர் உதாசீனப்படுத்தும், மனைவி உதாசீனப்படுத்துவாங்க, பிள்ளைங்களை உதாசீனப்படுத்துவாங்க. செய்யக்கூடாது. பகுதி வீட்டுக்காரனை உதாசீனப்படுத்துவாங்க, எது வீட்டுக்காரன் சொந்தக்காரனை உதாசீனப்படுத்துவாங்க. செய்யவே கூடாது. அப்போ உனக்கும் மற்றவங்க என்ன வித்தியாசம்? நீ பூமிக்கு உப்பு, அவங்க வெளிச்சமா இருக்கணும். புரியுதா? ரைட். அவங்க என்ன பண்ணாலும் சரி, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் இன்னைக்கு 25ஆம் தேதியில நீ வாசித்தேன், உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு நீ ஆகாரம் கொடு. வாசி, நீ 25 நீதிமொழி 25 இன்னைக்கு தேதி 25 வாசிங்களே. உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடு. சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமா இருந்தா குடிக்க தண்ணீர் கொடு. யார் அவன்? சத்துருனா யாரு? உனக்கு விரோதமானவன். ஆனா அவனுக்கு என்ன பண்ணுவ? நீ ஆகாரம் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழலை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். கைதட்டு, கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். சில பேர் பாருங்க அப்படியே இல்லையா, 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் பேசாம இருக்கும் பாருங்க, உதாசீனப்படுத்தும் பாருங்க, தீமைக்கு தீமை செய்யும் பாருங்க. என்ன அடிச்சல, நான் என் வேலையை காட்டுறேன். ஹலோ, சில பேர் பாருங்க அப்படி தொட்டுட்டா போதும் 1 வாரம் பட்டினி அந்த குடும்பம்.
யாருக்கும் சோறு கிடைக்காது, யாருக்கும் டீ கிடைக்காது, யாருக்கும் காப்பி கிடைக்காது. இன்னும் சூரியன் அஸ்தமிக்கிறது மாதிரி உங்கள் கோபம் தெரிஞ்சிடணும். புரியுதா? நமக்கும் கோபம் வரும். ஆனால் ஏசப்பா சொல்லிட்டாரு இல்லையா, அந்த நாள் முழுசும் கோபமாரு. ஆனால் சூரியன் அஸ்தமிக்கும் நான் கோபம். இது ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. செய்யலைன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லை பாஸ்டர், எனக்கு கோபம் தான் பாஸ்டர் நிறைய வருது இல்லையா, என்னை திட்டாங்கன்னா நான் 2 வாரம் பேசவே மாட்டேன் பாஸ்டர். வீட்டில் எழுதி கொடுக்கும், இன்று காலை 5 மணிக்கு நீங்கள் எழுந்துக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு குடும்பத்தில் 2 பேர் சண்டை வந்துட்டு, அதனால் அவர் எழுதி அனுப்புகிறார் சாயங்காலம், நாளைக்கு காலையில் 5 மணி நான் ஃப்ளைட்டு பிடிக்கணும், என்னை எழுப்பி விடுன்னு புருஷன் ஒரு லெட்டர் எழுதி பொண்டாட்டிக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. பொண்டாட்டி எழுதி அவருக்கு தலைக்கல 5 மணிக்கு எழுந்துருங்கள், 5 மணி ஆகிவிட்டு எழுந்துருங்கன்னு எழுதி வச்சிருச்சு. நல்லா தூங்கிட்ட ஆளு எழுந்து பார்த்தா 8 மணி ஃப்ளைட் போயிடுச்சு. ஒரே கோவம். ஏய், நான் உன்னை 5 மணிக்கு எழுப்ப சொன்னேன், ஏன் என்ன? ஏய், தலைக்கல பாரியா, மணி 5 ஆகிவிட்டது, எழுந்திருக்கவும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவி, பிசாசின் கிரியை இதெல்லாம். சூரியன் அஸ்தமி மாதிரி நம்ம கோபம் தணிஞ்சிடணும். ஏசப்பாக்காக எல்லாத்தையும் சகிச்சு கொள்ள வேண்டும். புரியுதா? ஏசப்பாக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிடணும். தோத்துறோம், ரைட், அவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா பைபிள் சொல்லுது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டபடினாலே அவங்களை ஆசீர்வதிங்க. போ போ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அவனவன் செஞ்ச கிரியை தக்க பலன் கிடைக்கும். அதை அவங்க அனுபவிச்சிருவாங்க. உன் வேலையை நீ செஞ்சுட்டு போயினு. எதுவே நம்பருக்கு தேவனுடைய வார்த்தையெல்லாம். அப்போ என்ன பண்ணணும்? பிதாவின் சித்தம் என்ன? அவருக்கு பிரியமானவைகளை தேட வேண்டும் இல்லையா? 2வது லூக்கா 22:42, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். பிதாவே, பிதாவே, உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிதாவின் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். கவனிங்க, என்னைக்கே ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாள் எழுந்தவுடனே பிதாவே, ஐயா உங்கள் சித்தத்தை என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நாள் உங்கள் சித்தத்தின்படியே எனக்கு நடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை பிதாவின் சித்தத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை அந்த நாள் முழுவதும் பிதாவின் சித்தத்தை விட்டு நீங்கள் விலகாதபடிக்கு கிருபையை காத்துக்கொள்வார். இல்லைன்னா சத்துருவாகிய பிசாசு உங்களை பிதாவின் சித்தத்தை விட்டு வழிவிலக செய்து விடுவான். புரியுதா? இயேசு ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆனாலும் ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல. பிரைஸ் காட். ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, இதுதான் நீங்கள் சித்தப்படி அவரை தேடுவது. புரியுதா? உன் சித்தம் ஒரு நாளும் வரக்கூடாது. ஏன் சொன்னாரு, என் சித்தத்தை நான் செய்யாம என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என் போஜனமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அது வாலிப பிள்ளையா இருக்கட்டும், படிக்கிற பிள்ளையா இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும், வியாபாரியா கூட இரு, நீங்க ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஆமே. பிதாவே, உங்களுடைய சித்தத்தின்படி இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, உங்க சித்தத்தின்படி நடத்தும் ஆண்டவரே. ஐயா, உங்களுக்கு பிரியமில்லாத எதுவும் என் வாழ்க்கையில் வராதபடி என்னை காத்துக்கொள்ளும். அப்படி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இல்லையா பிசாசின் சித்தம் வராம தேவ சித்தம் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும். ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? ஏன்னா நீங்க பிதாவின் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு, சித்தனா வில், அவருடைய விருப்பம். புரியுதா? அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது இந்த உலகமோ மாமிசமோ பிசாசோ உங்களை தொடாமல் தெய்வம் காத்துக்கொள்வார். கைத்தறி அவனை மைப்படுத்துங்களேன். 3வது அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறை உபத்திரவங்கள் மத்தியிலே பிதாவின் சித்தத்தை நீங்க தேட வேண்டும். புரியுதா? இப்போ பவுலும் சீலாவும் தேவ சித்தத்தின்படி தான் அந்த ஊருக்கு போறாங்க. ஆனால் அந்த ஊருக்கு போனோடனே பாருங்க, அவங்க நிறைய அடிச்சு என்ன பண்றாங்க, அவங்கள தொழுமட்டில் மாட்டிடுறாங்க. கவனிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா?
இல்லையா? ஸ்தோத்திரம். நீங்கள் அவங்க பாருங்க, தொழுமரத்தில் மாட்டியாச்சு, நடுராத்திரியில் உடம்பெல்லாம் ரத்தம் சொட்டு சொட்டா ஒழுவுது. அவ்வளோ அடி அடிச்சு தொழுமரம் என்ன தெரியுமா, இப்படி ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், அதில் ஒரு அப்படி இந்த கையெல்லாம் கட்டி கீழே தொங்க விட்டுருவாங்க. யோசித்து பாருங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நடுவில் கூட அவங்க தேவனை பாடி துதி செய்தார்களாம். முடியுதா உங்களால் உபத்திரவத்தின் மத்தியில் உங்களால் செய்ய முடியுதா? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலேயும் என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலேயும், 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 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். என்ன பண்ணோம்? அப்படி செய்வதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமா, சொல்லுங்க. புரியுதா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சொல்லும் சொல்றாரு, உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, உயர்வோ, தாழ்வோ, எல்லாவற்றிலும், இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. சரி, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? புரியுதா? நல்ல இல்லையா? பிரியாணி கிடைக்கும் போட்டும் தோத்தீரம் இயேசு நாதா. பிரியாணி கிடைக்கும் போது என்ன பாட்டு வரும்? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் பிரியாணி கொடுத்தீரே. ஆனா ஒரு கஷ்டம் வந்துட்டு அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் கஞ்சி சொன்னா, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துக்கம் தொல்லை, கஞ்சி சோறு கொடுத்தா கூட ஸ்தோத்திரம் இயேசுநாத, இது கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உனக்கு கஞ்சி சோறா கொடுத்தாரு இல்லையா? அதெல்லாம் எல்லாவற்றிலேயும் தேவன் என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அதான் தேவனுடைய பிள்ளைங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. புரியுதா? அதை விட்டுட்டு நல்லா இருந்தா தோத்திரம், கொஞ்சம் ஏசு என்ன பண்ணார் எனக்கு, என்ன செஞ்சார் எனக்கு, உன்னை மாதிரி இந்த ஜெயிலில் இந்த மாதிரி தொழுமரத்தில் மாட்டிட்டு பொழந்துட்டு மாட்டிட்டா எப்படி இருக்கும்? கடவுளே இல்லைங்க, கடவுளே இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள். அட பாவி, இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்தாரு உனக்கு? போன வாரம் என்ன நன்மை செஞ்சார் இல்லையா? இந்த சின்ன கஷ்டத்துக்கு அவ்வளோ அவர் இல்லைன்னு மறுதளிக்கிற. புரிஞ்சிட்டா? எல்லாவற்றிலேயும் வாசிமா ரோமர் 8ஆம் அதிகாரம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாது. உபத்திரவமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ. கவனிங்க, உபத்திரவம் தான் என்ன பண்ணும்? ரைட், தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே, என்னை மறவா இயேசுநாதா உந்தன், அப்படிதான் பாட்டு பாடணும். அப்போ உபத்திரவங்கள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில நம்ம என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன்னா நீ அறியா, உன் மேல ஒரு அடி விழுந்தா கூட தேவனுக்கு தெரியும். உன் தலைந்து ஒரு முடிக்கல் வந்தாலும் தேவனுக்கு தெரியும். ஆமா, தெரியுமா தெரியாதா? எல்லாரும் தெரியும். என் பாஸ்டர் செய்ய மாட்டாரு, இன்னும் என் வேலை வரவில்லை, என் வேலை வரல, அல்ல உன் ஜெபம் இன்னும் கிட்ட போல, அவர் கிட்ட போல. புரியுதா? உங்க உபத்திரவங்க மத்தியில தொழுமரத்தில் மாட்டிட்டாங்க. நடு ராத்திரியில் எழுந்து அந்த சூழ்நிலை சத்தமா பாடுறாங்களா? நீ சத்தமா பாட மாட்டல, அவங்க சத்தமா என்ன பாட்டு பாடியிருப்பாங்க? வளமை உண்டு உண்டு, கைதை அடிக்க முடியாதுல்ல, வாயை கட்ட முடியல. அப்படி பாட்டு பாடும் போதே அந்த சிறசால பாருங்க கிடு 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 கிடுன்னு ஆடுதான். நான் சொல்றேன், உபத்திரவங்க மத்தியில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் பிரச்சனை, உன் கஷ்டம், உன் துன்பம் ஒன்னிலாம் போயிடும். கர்த்தங்க இறங்கி வருவா. பவுலும் சீலாவும் பாட்டு பாடுறாங்க, சிறைசாலை அஸ்திபாரமே அசைஞ்சுதான், எல்லாருடைய கையில கட்டு அவுந்து போயிடுச்சான். நம்ம ஆண்டவர் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர்,
ஆமென் சொல்லுங்க. அந்த உபத்திரவங்கள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில, போராட்டம் மத்தியில, ஐயா தேவசத்து என்ன தெரியுமா? எல்லாவற்றிலையும் தேவனை ஸ்தோத்தரிப்பது. அதான் தேவ சித்தம். இதெல்லாம் நீ செய்யணும். நல்லா இருக்கும் போது மாத்திரமல்ல இல்லையா, கெட்டு போன பவுல் சொன்னார் இல்லையா, யோபு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தன் வாயினாலே. நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசுவே உனக்கு கண் இருக்கா, கால் இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா, என் கஷ்டம் உனக்கு தெரியலையா, உனக்கு இருதயம் இருக்கா? நம்ம கேட்டுருவில்ல, வாயில பாவம் பண்ணிருப்பல்ல, உன்னை பார்த்தா செஞ்ச மாதிரி தெரியுது. போன மாதம் அப்படி கேட்டேன் பாஸ்டர் அவரை. ஏன்னா நீ ஒன்று இப்படி இல்லை இப்படி இருந்திருப்பில்ல. போன மாதம் 8ஆம் தேதி நீ கேட்ட, உனக்கு கண் இருக்கா, உனக்கு இருதயம் இருக்கா? வயசு சொல்லுது, அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் இங்கே தான் இருக்குதா. நீ அழுதா அவர் அழுதுருவார், நீ கண்ணீர் வடிச்சா அவர் கண்ணீர் வடிப்பார். ஏன்னா உன் அப்பா அவர், உங்க அப்பா அவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மைங்க. நீ நம்புறே இல்லையோ, பைபிள் சொல்லுது 40 வருஷமா அவர் நம்மை தோள் மேல சுமந்து கொண்டு வந்தாராம். 30 லட்சம் பேரை 40 வருஷமா அவங்களுடைய துணி என்ன ஆகல, அழுக்காகல, செருப்பு தேயல, கை கால் வரல, முட்டி வலி வரல, மூட்டு வலி வரல, ஒரு வலியும் வரல. என்னம்மா தோத்தரும் உன் கால் வீங்கி போத ஒரு 10 நிமிஷம் பாஸ் போது போதுன்னு வீங்கிடுச்சு. பாஸ் போது போதுன்னா அது என்ன அர்த்தம் தெரியல. போது போதுன்னு அவனா பெருசா வீங்கிடுச்சான். நீ எத்தனை மணி நேரம் நின்னா கூட உன் கால் வீங்காது. நீ எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாலும் உனக்கு முட்டி வலி வராது, உனக்கு மூட்டு வலி வராது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நீ தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய கிருபையும் மேலே இருக்கு. உன் பலவீனத்திலே அவருடைய பலன் விளங்கும். ஆமென். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும் சொல்ற. உனக்கு காண்டாம இருக்கிறதுக்கு ஒருத்த பலன் உண்டு. சொல்லு, அப்படி சொல்லு, நடக்கும். ஆமா சொல்லுங்க. அப்ப எல்லாவற்றிலேயும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். மாத்திரமல்ல, மார்க் 11ஆம் அதிகாரம் 25 வசனம் வாசிங்க பார்க்கலாம். நம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, நின்னு ஜெபம் பண்றியோ உட்கார்ந்து ஜெபம் பண்றியோ, ஆனா நின்னு ஜெபம் பண்ண நல்லது. நின்னு ஜெபம் பண்ணு, முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, முழங்கால் படி ஜெபம் பண்ணு. ஆனா படுத்து மட்டும் ஜெபம் பண்ணாத. சார் படுத்துக்கினே ஜெபம். என் கூட ஒருத்தன் பைபிள் காலேஜ் படித்தான். அவன் நாகாலாந்து சேர்ந்த ஒரு ஆள். உண்மை சொல்கிறேன். அவன் சொன்னேன், ஏய் நீ எதுக்குடா இங்கே வந்துன்னு கேட்டேன். நாகாலாந்து எழுப்புதல் உண்டாக்க வேண்டும். பரவாயில்லையப்பா. அவன் செத்துட்டான். 10 பரோட்டா துணுவான், 10 ரொட்டி துண்டு அப்படி கவுந்து படுத்துன்னு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். டேய் சத்தியமா எழுப்பு வராது. வந்து இப்படி கவுந்து படுத்துக்கின்னு, வயிறு பெருசாக இருக்கும், பானை மாதிரி இருக்கான், கவுந்து படுத்துக்கின்னு, அடே இப்படி இருந்தாடா எழுப்பு வரும் உன் தேசத்தில். சில பெட்டில் படுத்து அப்படி ஜோம் பண்ணுறது, தலைகாணி விஷயம் ஜோம் பண்ணுறது. நோ, ஜபத்துக்கு நீ மரியாதை கொடுக்கணும். ஜபத்துக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா உன் ஜபத்தை கேட்கிறவர் பெரியவர். அப்ப நீ நின்று ஜோம் பண்ணு, இல்லைன்னா முழங்கால் படி ஜோம் பண்ணு. ரொம்ப முடியலையா சேரை போட்டு அது மேலே கை வச்சு ஜோம் பண்ணு. இல்லையா தயவு செய்து படுத்துக்கணும், சாஞ்சிக்கணும். இல்லையா ஹாயா நீ ஜெபம் பண்ணினா உன் ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னா உன் ஜெபத்தை கேட்கிறவர் பெரியவர், அந்த சராசரத்தையும் உருவாக்கினவர். புரியுதுங்களா? சமயம் உன் ஜெபம் ஏன் கேட்கப்படலாம், இதுதான் காரணம். நம்ம சபையில் லிட்டி ஜாக்கி கேள்விப்பட்டீங்களா? லிட்டி ஜாக்கி பிரின்சிபால் பேர் என்ன? சாம் டேனியல். அவங்க அம்மா ஆரம்ப காலத்தில் நம்ம சபைக்கு விசுவாசியாக வந்தாங்க. அங்கே சர்ச்சை இருக்கும்போது கவனிங்க, அவங்க சபைக்கு வரும்போது அவங்களுக்கு வயசு எப்படி ஒரு 70 வயசு இருக்கும். நெடு முழங்கால் நின்று தான் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க
இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த அம்மாவுடைய ஜெபம். பயங்கர உபத்திரவம். அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா நெடு முழங்கால் தான் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. புரியுதா? தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்துங்க. எப்பா நெடுமுழங்கால் நின்று ஜெபம் பண்ணுப்பா, நெடுமுழங்கால் நின்று ஜெபம் பண்ணுப்பான்னு சொல்லுங்க. பிள்ளைங்களை அப்படி செய்ய சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை அந்த பிள்ளைங்களுக்கு உண்டாகும் இல்லையா? தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை இந்த ஜெப காரியத்தில், இந்த பைபிள் படிக்கிறதுல, சர்ச்சைக்கு வர காரியத்தில் சரியாக கைட் பண்ணுங்க அவங்கள. அந்த அம்மா நெடு முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. உண்மையே எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இந்த வயசில். ஏன்னா அவங்க ஒரு சிஎஸ்சி பேக்ரவுண்ட் வந்தாங்க அவங்க. புரியுதா? புரியுதா? நம்மளே ஆண்டு ஆஸ்வதி தெரியுமா? சமயம் பெட்டில் அப்படியே அப்படியே பெட்டை விட்டு முதல்ல ஏந்துக்கணும், எட்ட வந்துடணும், முகத்தை கழுவணும், தண்ணி குடிக்கணும், அப்புறம் ஜபத்தை உட்காரணும். புரியுதா? நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. சொல்லுது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிச்சாரா? அந்த குறையை அவனுக்கு மன்னிக்கணும். ஜெபம் பண்ணும்போது யார் பேராவது உனக்கு குறை இருந்துச்சுன்னா உன் ஜெபம் கேட்கப்படாது, உன் ஜெபம் கேட்கப்படாது. ஆமென். ஆமா, என்ன பண்ணோம்? அந்த யாருக்கு மன்னிக்க ஆண்டவர் சொல்றாரோ, பிரதர் என்னை மன்னிச்சிருங்க, சிஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அந்த ஜெபம் பரலோகத்துக்கு ஏறும். புரியுதா? பைபிள் சட்டம் மாறாது. பைபிள் சட்டம் என்னைக்குமே மாறாது. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் பேரிலாவது உங்களுக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? உங்க தப்பிதங்களை பிதா மன்னிச்சார் இல்லையா? அதே போல் நீங்கள் அவங்கள மன்னிச்சு என்ன பண்ணோம்? அவங்களோட ஒப்புரவாயிடணும். அப்போ உங்க ஜெபம் கேட்கப்படும். வீம்புக்காவது, வைராக்கியத்துக்காவது, பிடிவாதத்துக்காவது பேசாம கொள்ளாம இருந்தனா உன் ஜெபம் கேட்கவே கேட்காது. இதாங்க ஆவிக்குரிய சபை, இதான் ஆவிக்குரிய உலகம். புரியுதா? புரியுதா? ஆமா, உன் இஷ்டத்துக்காக ஏசு அல்ல, ஏசு இஷ்டத்துக்காக நீ. நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் போய் அவங்களோட பேச மாட்டேன், நான் அவங்களோட பண்ண மாட்டேன், அவங்களோட இருக்க மாட்டேன், அவங்களோட நான் பேச. பிதா உன்னை மன்னிச்சாரா? நீ 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 நீங்க லேசான ஆளா? நீங்க லேசான ஆளா? நான் லேசான ஆளா? உன்னை நீ பிதா மன்னிச்சாரா? உங்களோடவா பெரியப்பா அவங்க செஞ்சிருப்பாங்க? ஹலோ, என்ன பாருங்க, என் கண்ணை பாரு. உங்களை விடவா பெரிய பாவம் அவங்க செஞ்சிருப்பாங்க. உன்னையே பிதா மன்னிச்சார்ல. அசல் நீ லேசான ஆளான? என்ன ஆட்டம் ஆடன, என்ன ஆட்டம் ஆடன? ஆட்டம் எல்லாம் ஆண்டுக்கு தெரியும். ஆனால் உன்னையும் கிருவியை மன்னிச்சு ஆண்டவர் என்ன பண்ணாரு? இங்கே வந்து சேர் போட்டு உட்கார வச்சிருக்காரு. அதை விடுவாப்பா அவன் செஞ்ச பாவம் பெருசு. பைபிள் சொல்றது, உன் கண்ணில் வந்து உத்தரம் இருக்கான், அவன் கண்ணில் என்ன இருக்கு? துரும்பு தான் இருக்கான். எது பெருசு? உத்தரமா துரும்பா? உன் கண்ணில் என்ன இருக்கு? உன் கண்ணில் அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்டயே அவ்வளோ இருக்கு, அவங்ககிட்ட தம்மா துண்டா இருக்குது. புரியுதா? அதான் ஏசப்பா சொல்றா பாருங்க, நீ நின்று ஜெபம் பண்ணும்போது யார் பேரிலாவது உனக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா பிதா எப்படி உன்னை மன்னிச்சாரோ அதே போல் நீ உங்களை மன்னித்து என்ன பண்ணணும்? அந்த குறைகளை நீங்க மன்னிக்கணும். ஆமென். அப்போதான் நீ பரலோகத்தில் பிரவேசிப்ப. ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் சொல்றேன். மெட்ராஸில் புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை. பல வருஷமா ரெண்டு பேரும் பேசவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மா செத்து போச்சு. உண்மை நடந்த சம்பவம். ஐயர் வந்தார், ஜோம் பண்ணிட்டு பாடி எடுத்துன்னு குழியில் போனால் அவ்வளோ பாம்பு குழிக்குள்ள இருக்கான். இது வரைக்கும் இந்த ஐயர் பார்த்ததே இல்லை, அவ்வளோ பாம்பு. அவங்க வீட்டுக்காரர் வரல அடக்க அன்னைக்கு. ஐயர் இதை பார்த்துட்டு பயந்து ஓடி போய், ஐயா அந்த ஐயா இட்டுன்னு வா, அவர் ஏதோ மனசில் ஏதோ ஒரு குறை இருக்குது, நம்ம மேலே ஏதோ ஒரு குறை இருக்குது, அதனால தான் இந்த நம்மளால் இந்த பாடி அடக்கம் பண்ண முடியல சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் வழிகட்டாயமாக தூக்கி வந்தாங்களாம். ஒரு வாசம், நான் என் மனைவி மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கன்னு. அவர்
இயேசுவே என் மனைவி நான் மன்னிக்கிறேன் சொல்லி முடிக்கிறதும் பார்த்தா அங்க ஒரு பாம்பு இல்லையா அந்த குழியில. உன் குழியில பாம்பு இருக்கணுமா பூ இருக்கணுமா? அன்னைக்கு செஞ்ச தப்பு அன்னைக்கு மன்னிச்சுது. யார் தான் தப்பு பண்ணலமா இல்லையா? ஹலோ, நிமிந்து உட்காருங்க. யார் தப்பு பண்ணல? பிதா உன்னை மன்னிக்கிறாரா? நேற்று வரைக்கும் மன்னிச்சாரா? இன்ன வரைக்கும் மன்னிச்சாரா? ரைட். அடுத்தவங்க தப்பு என்ன பண்ணு? அவர் பெரியவருங்க. உன் சத்துரு பசியா இருந்தா அவன் நீ ஆகாரம் கூட கர்த்தர் அவன் தலை மேல அக்கினி வைப்பார், உனக்கு பதில் அளிப்பார், உனக்கு பலன் கொடுப்பார். புரியுதா? அப்ப நின்று ஜெபம் பண்ணும். எப்படி நம்ம தேவன் தேடணும்? இயேசு எப்படி தேடினார்? பிதாவே இவர்களை மன்னியும், தாம் செய்வது இன்னதென்றே அறியாம செய்யறாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால நீ மன்னிச்சுடு, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பான். இன்னொரு வார்த்தை, மூணாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கவனிங்க, மூணாவது என்ன சித்தம் என்ன தெரியுமா? மறுரூபமாகும். டிரான்ஸ்பர். சித்தம் என்ன? நீங்க இப்படியே ரட்சிக்கப்பட்ட நாள் இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ண? நாளுக்கு நாள் தேவசாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். தேவசாயல் என்றால் என்ன? 2 மார்க் கொஸ்டின் பரலோகம் கொடுக்குது உங்களுக்கு. தேவசாயல் என்றால் என்ன? இங்க 2 சாயல் பார்த்தோமா? தேவசாயல் மண்ணின் சாயல். மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் விண்ணவர். அப்ப மண்ணின் சாயல் தேவசாயல். தேவசாயல் என்ன? தேவசாயல். மண்ணின் சாயல் என்ன? மண்ணின் சாயல். ஹலோ, தேவசாயல்னா உன்னை பார்த்தா ஏச பார்க்குற மாதிரி. மண்ணின் சாயல்னா நீ இப்ப இருக்கிற மாதிரி. எப்படி இருக்க நீ? யாருக்கு தெரியும் பாஸ்டர்? உனக்கே தெரியுமே. நீ மண்ணின் சாயல் இருக்கிறியா, தேவ சாயல் இருக்கிறியா? தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு நான் இருப்பேன். கவனிங்க, தேவ சித்தம் என்ன? நீங்க இப்படியே இருக்கிறது தேவ சித்தம் இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் இல்லையா, நீங்க தேவ சாயலாகவே மாற வேண்டும். ஆமென். ஆமா. கேட்க, நீங்க கிறிஸ்தவங்களா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? கோவப்பட மாட்டீங்க, ரொம்ப சாந்தமா பேசுறீங்க, ரொம்ப அமைதியா இருக்கீங்க. தெரிஞ்சிடும். சில பேர் உங்களை பார்த்தா நீங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்பாங்க. கேட்குறாங்களா? என்ன யாருமே கேட்க மாட்டாங்க. தெரியுது, மூஞ்சி பார்த்தா தெரியுதுல்ல. உங்களை சொல்லலை, எல்லாம் கேட்டிருக்காங்க நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு. ஆமாங்க. எப்படி கண்டுபிடிச்சு? இல்லை, உங்களை பார்த்தாவே தெரியுது. உங்கள் முகத்தில் ஒரு பிரசன்னம் இருக்கணும். துட்டு இருக்குதோ, பணம் இருக்குதோ இல்லையா, சோறு இருக்கோ, குழம்பு இருக்கோ, உன் முகத்தை பார்த்தாவே ஒரு பிரசன்னம் இருக்கணும். இருக்கா? நீ உன் முகத்தை பாருங்க கண்ணாடியில், நல்லா உப்பின்னு ஒரு பிரசன்னம் இருக்கணும். இருக்கா? இருக்கா? சில பேர் எவ்வளவு மாவச்சாலும் சரி, எவ்வளவு கோட்டி மாடாலும் சரி, திருட்டு முஞ்சி ராஜக்கலையா இருக்கும். காரணம் என்ன? அந்த தேவசாயம் இல்லை. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கணும். கருப்பா இருந்தாலும் இருக்கா? சில பேர் சிகப்பா இருக்கும், ஆனா திருட்டு முஞ்சி மாதிரி இருக்கும். உங்களுக்கு சொல்லல பேச்சு. முன்னாடி 3 பேர் வெள்ளையா இருக்காங்க சொல்றேன். சில பேர் கருப்பா இருப்பாங்க, ஆனா கலையா இருப்பாங்க.
அன்னைக்கு ஒரு நான் பிரசவ பண்ண என்ன பாஸ்டர் அப்படி இளமையாவே இருக்கீங்களே பாஸ்டர். சொன்னேன் கிருபை கிருபை கிருபை. உண்மை கேட்டாரு. உடனே பாஸ்கர் கேட்டு பாருங்க. என்ன பாஸ்டர், அவர் என்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு, என்ன பாஸ்டர் அப்படியே இருக்கீங்களே? கிருபையா கிருபையா. அவருக்கு முகலாம் வெள்ள முடி ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டார் அவர். என்னோட சின்ன வயசு. காரணம் நாங்கள் தினந்தோறும் தேவ சாயலை பார்க்குறோம், தேவ சாயலை பார்க்குறோம் இல்லையா? ஆண்டவரே தோத்துறோம் 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 தோத்துறோம். இன்னைக்கு காலை 5 மணிக்கு எழுந்து தேவ சாயலை வந்து நின்றாச்சு. அப்போ முகம் எப்படி இருக்கும்? நம்ம ஜெபம் பண்ணாவே நம்முடைய முகம் தேவ சாயல் ஆயிடும். புரியுதுங்களா? தேவனோடு அதுதான் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீங்க இயேசுவோடு நடக்கும்போது உங்க முக சாயலே மாறிடும். அப்போ சத்துரு முகத்தை பார்த்து கிட்ட வர மாட்டான். உன் முகத்தை பார்த்து பிசாசு கேட்டு போயிடும். ஏன்னா நம்ம முகத்தில் தேவ சாயல் இருக்கு, தேவ சாயல் இருக்கு இல்லையா? பிசாசு எல்லாம் தெரியுங்க. நீ தூங்கு மூஞ்சி இல்லையா, நீ சோம்பேறி இல்லையா, உனக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பிசாசு நல்லா தெரியும். நீங்கள் இந்த அமாசை வந்து பாருங்களேன், எத்தனை ஆடு பாருங்க. எனக்கே அவமானமாக இருக்கு. நான் வீட்டுக்குள்ளே போயிடுவேன் இந்த பொண்ணு. ஏன் என் மானத்தை வாங்கவே வந்து என்ன பண்ணுவான்? என்ன அர்த்தம்? தேவ சாயல் இல்லை, நீ மண் சாயலுக்கெல்லாம் பேய் வந்து என்ன பண்ணுவேன்? ஆட்டி படைக்குது. நீங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் அந்த 41 வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுங்க, முடிச்சிடுறேன். மணி 9 ஆயிடுச்சு. மத்தேயு 12:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு இன்னும் கீழே அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு போவேன். கவனிங்க, நீங்க சர்ச்சுக்கு வந்தனால உங்க மேல இருந்து அசுத்தாவி போயிடுச்சு. கவனிங்க, ஜாகிரதையாரு. அசுத்தாவி போயிடுச்சு, ஆனா மறுபடியும் வந்து பார்க்குமா. இது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு கோலெல்லாம் போட்டு இது இல்லையா, அப்படியே அம்சமா இருந்தா போய் 7 பேய் கூட்டின்னு வருமா. அதனால்தான் இந்த பேய் பிசாசுல இருந்து விடுதலையாக்கப்பட்டவங்க என்ன பண்ணோம்? தொடர்ந்து ஜெபத்துல, உபவாசத்துல, வேத வாசிப்புல சபையோடு இணைந்திருக்க வேண்டும். அசுத்தாவி ஒரு விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஏன் வெறுமையா இருக்கு? உள்ள வசனம் இல்ல, இயேசு இல்ல, ஜெபம் இல்ல, உபவாசம் இல்ல இல்லையா? அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்க கண்டு போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். போதும். அப்போ முன்னிலைமையும் பின்னிலைமை அதான் என்ன பண்ணணும்? ஜெபத்தோடு ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், இயேசுவோடு இருக்கணும் இல்லையா? அப்ப பாருங்க, பேய் ஒன்னும் டச் பண்ண முடியாது. எத்தனை பேர் உனக்கு சூனி வச்சாலும் உனக்கு தொடாது. ஏன் நீதான் இயேசுவோடு இருக்கல இல்லையா? ஸ்தோத்திரம், இயேசுவோடு இருக்கல. உன் முக சாயலை பார்த்தோன்னே எப்பா வேணாமா இல்லையா? ஆமாம், ஒரு முறை உன் மேலே வந்து நான் போயிடுறேன், என் மேலே அக்கினி இறங்குதுன்னு சொல்லி ஓடிச்சா இல்லை? அந்த அக்கினி உன் மேலே இருந்தால் வருமா அது? ஜாக்கிரதையாயிரு. எப்போவும் நீ அந்த தேவ சாயலை காண வேண்டும். நான் தேவ சாயலை காண்கிறேன்னு தாவீது சொல்றாரு. புரியுதுங்களா? புரியுதா? அப்ப பாருங்க, யாரு உனக்கு என்ன செஞ்சாலும் உன் வீட்டு பக்கமே வராது. ஏன்? உலகத்தில் இருக்கிறவங்களும் உனக்குள்ள இருக்கிறவர்கள் பெரியவர். நம்மளா ஏந்திருக்க உங்களுக்கு 3 காரியம் சொன்னேன். ஒன்று இந்த சிறியரில் ஒருவனையும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. ஆகையால் நீங்கள் தேவனுக்காக ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். அழிந்து போற ஆத்துமாக்களை ஜெபித்து அவங்களை ஆலயத்துக்கு அழைத்து வர வேண்டும். இந்த வருஷம் முடியும் போது
ஒருவர் ஒரு ஆத்மாவாவது கர்த்தருக்குள்ள ஆதாயம் பண்ணணும். புரியுதா? ஆமா. ரட்சிக்கப்படாத உங்க அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான் இல்லையா, மாமியார், ஒரு அம்மா புதுசா கோயிலுக்கு வராங்க. அவங்க மாமியார் கூட்டிட்டு வந்துச்சு கோயிலுக்கு. அவங்க மாமியார் வந்து ரட்சிக்கப்படி அபிஷேகம் பெற்று வர. அப்படி இருக்கணுங்க விசுவாசி. வந்து 3 மாசம் ஆகுது, நீ வந்து இல்லையா 35 மாசம் ஆகுது. என்ன பிரயோஜனம்? உனக்கு ஆண்டு ஏன் நன்மை செய்யணும்? பாருங்க, மாமியார் இட்டுன்னு வருவீங்களா? அடுத்த வாரம் வரும்போது அவங்க மாமியார் இட்டுவாங்க. மாமியார் இட்டு வந்துட்டியா? ஆமாம் பார்த்தேன். மாமியார் மருமகன் ஒன்றா ஒரு வண்டு வராங்க. ஏன் மாமியார் நான் பேச மாட்டேன் பாஸ்டர். பேசியே ஆகணும். மாமியார் இட்டுன்னு வா, மைத்துன்னு இட்டுன்னு வா கோயிலுக்கு. ஆமாம் சொல்லு, உன் நாத்தனார் இட்டுன்னு வா, அதான் சூப்பரு. ஐயோ அவன் நாத்தனார் இல்லை பாஸ்டர், அவன் நாறு பாஸ்டர், என்ன நார்னாரா உரிக்கிறா பாஸ்டர், அவளை இட்டுன்னு வா கோயிலுக்கு ரட்சிப்பட்டு. உனக்கு யாரெல்லாம் உனக்கு உபத்திரமா இருக்கணும் அவங்களாம் கோயிலுக்கிட்டு வந்துரு. அவன் சூப்பராக மாறிடுவாங்க. முடியுதா? இந்த வருஷம் முடியும் போது ஆளுக்கு ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணும். அது பிதாவின் சித்தம். வாலி பிள்ளைகள் வாலி பிள்ளை ஆதாயம் பண்ணுங்க. வேலை செய்யறவங்க வேலை செய்யற மக்கள் ஆதாயம் பண்ணுங்க. புருஷர்கள் ஒரு புருஷரை ஆதாயம் பண்ணுங்க. போய் ஊழியம் செய்து ஒரு குடும்பத்தை ஆதாயம் பண்ணி கொண்டு வாங்க. அது சந்தோஷமா இருக்குங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சபை அப்படி ஆத்துமாக்களால நிரம்பி இருக்கணும். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உம்மை நோக்கி வருகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஐயா நாங்கள் ஐயா தேவ சித்தத்தை செய்ய கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு தேவ சித்தம் செய்ய எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த தேவ சித்தத்தை செய்ய நீர் ஏவும்படியா ஜெபம் பண்றப்பா. அன்றைக்கு பவுலின் ஜெபத்தை கேட்டு லீதியாளின் இருதயத்தை திறந்து போல வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தையும் கர்த்தர் திறந்து சித்தம் நிறைவேறுவதற்கு அவளை பயன்படுத்த மாட்டவர். அதனாலே உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதியும். ஆமா, இவங்க நெடுங்காலமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்யும். இந்த மாசம் முடிவதற்குள்ளாகவே உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நல்ல சுக வேலை ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காய்ச்சை உண்டாக்கும் ஆண்டவரே. இந்த இரவு முடி வருகை இருக்குமானால் இவர்கள் மத்திய ஆகியத்தை சந்திக்க, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க இவர்கள் அனுக்கிரகம் பண்ணும். ஆசீர்வதியும். தேவையான சந்தி சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். மகிழ்ச்சிக்குள்ளாய் நிரப்பும். கர்த்தர்கள் எப்போதும் சந்தோஷமா இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் ஒரு வருகை மட்டும் நம்மை காத்துக் கொள்வார்களாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள்.